போட்டிருப்போம். எங்க அப்பா வந்துச்சு ஒரு நான் பிறந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாலத்து போய் பயில் சாப்பிட்டு தெரிய மறுத்துட்டு பிளட் பாருச்சு. அவன் கொண்டு போய் மாருதி ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல அங்கதான் அவங்க பழக்க வச்சாங்க. அன்னைக்கு அந்த நேரத்துல செய்யாம மட்டும்தான் இன்னைக்கு அவன் நடந்துருக்கலாம். அந்த டாக்டர் யாரும் கூட எனக்கு தெரியாது. பட் அவரு எனக்கு தெய்வம். நர்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் மெடிசின்ஸ், அது நம்ம உயிர் காப்பாத்து நம்மளுக்கே தெரியாது. அது ஒருவேளை சாப்பிடாம மட்டும்தான் நீங்க உயிர் இல்லாம இருந்தாலும் போயிட்டு இருக்கல. நீ யாரு கண்டாங்க? Be grateful for that. அதே மாதிரி லைஃப்ல நடந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அது நடந்தது பின்னாடி நினைச்சு பார்த்தா அதுல இருந்து நம்ம வாழ்க்கை எவ்வளவு பாசிட்டிவ் மாறி இருக்கு. நடந்திருப்போம், சில துரதிருஷ்டமான சம்பவம் நடந்திருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் கத்துட்டு உங்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கு, உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறக்காக. Be grateful for the new experience, that bad experience that strengthen you. ஒவ்வொரு டைம் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு பெயின் ஆனாதான் மாஸ்டர் சொல்லுவாங்க மசில் பில்ட் ஆகுது. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சோதனைகள் வந்து பில்டிங் யூ, ஸ்ட்ரென்தனிங் யூ, ஸோ தட் அடுத்த பெரிய பிரச்சனை போது நீங்க அதை ஸ்டெப்லாக தாங்கி நிற்க முடியும். மரத்துக்கு தண்ணி கிடைக்காத போது அந்த வேர் வந்து ரொம்ப தூரம் போகும். அந்த வேர் ரொம்ப டெப்தா ஸ்ட்ராங் ஆகும். அப்பதான் எவ்வளவு புயல் வந்தாலும் அந்த மரம் ஸ்ட்ராங்கா நிற்கும். அந்த மாதிரி வாழ்க்கை நடந்த ஒவ்வொரு சோதனைகள் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். Be grateful for your spouse. உங்களுடைய மனைவி எடுத்துங்க, இன்னும் உங்களோட மாமனார் மாமியார் எவ்வளவு கிரேட். உங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா படைச்சு வளர்த்தி படிக்க வச்சு ஃப்ரீ கிஃப்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு சம்பளம் வச்சு ஒரு வீட்டு ஒரு ஆளை வச்சு மாசம் அந்த மாதிரி ஒரு 50,000 சம்பளம் கொடுக்கணும். Be grateful for your wife. Every wife be grateful for your husband. He taking care of you. ஒவ்வொரு மனைவியும் கணவனுடைய அப்பா அம்மாவை வந்து கேர் பண்ணு. அந்த அப்பா அம்மானால உங்களுக்கு அந்த கணவர் கிடைச்சிருக்கு. உலகத்துல பர்ஃபெக்டான மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாரும் தப்பு பண்றாங்க. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் அமையாதனால தப்பு பண்ணாம இருக்கலாம். எவ்ரிவன் ஈவன் கடவுளே தப்பு பண்ணுவாங்க. சோ அந்த தப்பை பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. குறைகளுக்கு நடுவில் இருக்கிற ஏதோ ஒரு நிலையை கண்டுபிடிச்சு கிரேட்ஃபுல்லா இருக்கிறதா வந்து வாழ்க்கை. ஃபர்கெட் எவ்ரிதிங், ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ். நடந்து போயிடுச்சு. இனிமேலாவது நம்ம அவங்கள்ட்ட ஏதோ நடக்குது. நீங்க கிரேட்ஃபுல் இல்லைன்னா வாழ்க்கை அடுத்து உங்களுக்கு தலையில பெரிய சமட்டி அடிக்கும். அவங்க தப்பு பண்ணிருக்கலாம், பட் நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்கும். மேனேஜர் தப்பு பண்ணிருக்கலாம், பப்ளிக் தப்பு பண்ணிருக்கலாம், அப்பா அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தப்பு பண்ணிருக்கலாம், இருந்துட்டு போகுது. நம்ம ஆனா கிரேட்ஃபுல்லா இருந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கை எடுத்து நல்லா இருக்கும். அந்த தப்பை கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா இன்னும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பெரிய பிரச்சனை தான் வரும். பி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் கிட்ஸ். எதிர்காலத்துல வரக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க நன்றி உணர்வு இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. காசு கொடுத்து அந்த மகிழ்ச்சி வாங்க முடியாது. உங்களை ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற கூட வண்டி, அது காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், பஸ்ஸா இருக்கலாம், அது இல்லாதப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கிற போது பி கிரேட்ஃபுல் ஃபார் தட், டேக் கேர் ஆஃப் தட். What a grateful we are in India, ஒரு கவர்மெண்ட். இன்னைக்கு ஸ்ரீலங்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கவர்மெண்டோட தவறான முடிவு இன்னைக்கு மக்கள் எத்தனை அவதிப்படுறாங்க. நம்ம அந்த மாதிரி எல்லாம் சுச்சுவேஷன் இல்ல. We are in the safe, we are getting everything. Thanks for our government, all state government, central government, all the facilities. Thankful for all the books. இத்தனை விஷயங்கள் நமக்கு எப்படி கிடைச்சது. ஒருத்தரோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதை புத்தகமா வடிச்சு விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி 10 புக்கு படிச்சா 100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கு. அந்த 10 புக்குலயே ஒரு 10 1000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளவு வீச்சு ஒன்று கிடைக்கும், எவ்வளவு நன்றி உணர்வு எப்படி பார்க்கணும். நல்ல விஷயங்கள் வந்து காலத்தை தாண்டி நிற்கிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்முடைய இலக்கியங்கள்லாம். பனையோலில் எழுந்து இன்னும் இத்தனை வருஷம் காலத்து இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம கையில வந்து பிரிண்ட் ஆகி கை நிற்குதுன்னா பட் த பவர், பட் த பவர் இன் தட் குட் திங்ஸ். நல்லது விதைச்சோம்னா அது நெடுநாள நிக்கதான் செய்யும். திருவள்ளுவர் எல்லாம் 2000 வருஷம் முடி எப்படி எழுதியிருப்பாரு. எவ்வளவு கருத்துக்கள், வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியது.
2000 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு இன்னைக்கு அது படி கிடைக்குதுன்னா ஹவு கிரேட்ஃபுல் அது. அதை படிச்சு ஒரிஜினலாங்க நம்ம தமிழ் தெரிஞ்சுக்கணும். டிகேசி ரசிமணி வந்து பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தை காந்தியடிகளுக்கு சொல்றாரு. அப்படி மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இவ்வளவு இருக்காங்க. நீங்க உண்மையே ரசிக்கணும். நீங்க தமிழ் படிச்சு நீங்க அடுத்த பிறவில தமிழனா பிறந்து, ஆக்சுவலா காந்தி தமிழ் தெரிஞ்சாலும் இந்த ஒரிஜினல் தமிழர் மாதிரி படிக்க முடியாது. அடுத்த பிறகு நீங்க தமிழனா பிறந்து நீங்க வந்தா மட்டும்தான் இந்த உண்மையானதை ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது மகாத்மா காந்தி வருத்தப்பட்டார். நான் குஜராத்திய பிறந்துட்டேன், தமிழான பிறந்திருக்கலாமே. ஆனா நம்ம சோ கிரேட்ஃபுல். தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், தமிழ் படிக்க தெரியும். இனி இப்படியே கிராட்டியூட் இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? எல்லாமே அபரிதமா இருக்க போகுது. வாட் எவர் ஹேப்பன் ஃபர்கெட் இட். இனிமேல் கிடைக்கக்கூடிய வாழ்க்கை அபரிதமான வாழ்க்கை. பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். உங்களுக்கு எல்லாமே அன்லிமிட்டடா கிடைக்கும். இயற்கையோட நேச்சரை வந்து நேச்சர் எப்பவுமே அன்லிமிட்டட். காத்து அன்லிமிட்டட், தண்ணி அன்லிமிட்டட். மரத்துல இருக்கிற இலை எண்ணி பார்க்க முடியுமா? அன்லிமிட்டட். மலையில இருக்கிற மரங்களை எண்ணி பார்க்க முடியுமா? இயற்கை என்னைக்குமே புற வச்சதில்லை. அபண்டன்ஸ் அபண்டன்ஸ் அபண்டன்ஸ். ஒரு நீர்வீழ்ச்சி நயாகராக்கு முன்னாடி பாருங்க, எங்க இருந்து இந்த தண்ணி வருது? வந்துட்டே இருக்கேன், கொட்டிக்கிட்டே இருக்கேன். எத்தனாயிரம் கோடி வருஷம் ஆனா இந்த தண்ணி வந்துட்டே இருக்குது. எங்க இருந்து வருது? தீர மாட்டேங்குது. அபண்டன்ஸ். இயற்கை எப்பவுமே அள்ளி அள்ளி தரத இயற்கை. இயற்கையோட படைப்பது எல்லாமே எல்லாமே பண்ண ஆரோக்கியம், பணம், உறவு முறை எல்லாமே நம்மளுக்கு அபண்டன்ஸா கிடைக்கும். இதனால தடுத்து வச்சிருந்தோம், அவ்வளவுதான். நன்றிகள் இல்லாம. பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கு. எல்லாம் ஆல்ரெடி உருவாக்கப்பட்டிருக்கு. புதுசு எதுவும் உருவாக்குறதுல. பணம் நினைக்கிறீங்களா? செல்வமா? ஆரோக்கியமா? வீடா? வசதியா? கிரேட். பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். Peace of mind is just away from your attitude of gratitude. Take deep breath. Keep your eyes closed. Still you think anything. Be grateful for that. Whatever happened in your life, எது நடந்திருந்தாலும் அது உங்களுக்கான சரியாக நடந்து, கரெக்டாக தான் நடந்திருக்கு. இப்போ புரியாம போல, பின்னாடி கண்டிப்பா ஒரு நாளைக்கு புரியும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்க தான். உலகத்துல கெட்டவங்க யாருமே கிடையாது. நம்ம நல்லவங்கன்னா அவங்க நல்லவங்க.